ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் அவங்க திருச்சி பையன். நான் உங்க மதுரை பொண்ணு. கங்குவா இன போராளிங்க. கங்குவா மாபெரும் வீரன். கங்குவா பாசத்துக்காக உயிரே கொடுக்குறவன். கங்குவா படம் எப்படி இருக்கு? வாங்க வீடியோக்குள்ள போலாம். கதை நிகழ்காலம் கடந்த காலம் அப்படின்னு 2 விதமாக ட்ராவல் ஆகுதுங்க. நிகழ்காலத்துல சூர்யா பவுண்டி கேச்சரா போலீஸ் கிட்ட காசு வாங்கிட்டு வேலை பார்க்குறாரு. அவரோட ஃப்ரெண்டு யோகி பாபு வராரு. ஹீரோயின் திசா பட்னி சூர்யா லவராக வராங்க. மேடம் ஓவர் கிளாமருங்க. வாங்கின காசுக்கு மேலே தாராளமாக காட்டியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். இன்னும் எத்தனை பசங்க தூக்கத்தை கிடைக்க போகிறாங்கன்னு தெரிலங்க. இந்தியா ரஷ்யா பார்டர்ல பிரைவேட் சயின்டிஸ்ட் குரூப் ஒன்று இருக்காங்க. அவங்க குழந்தைங்களை வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இருந்து ஒரு பையன் தப்பிச்சு போறான். சூர்யாவை மீட் பண்றான். அவனுக்கும் சூர்யாவுக்கும் என்ன சம்பந்தம்? கங்குவா யாரு அப்படிங்கறதான் படத்தோட கதை. 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2 தீவு அரசர்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தாங்க படமே. பெருமாச்சி தீவு, அரத்தி தீவுல 2 தீவு. பெருமாச்சி தீவு அரசனா பார்த்தீங்கன்னா சூர்யா நடிச்சிருக்காப்புல. அரத்தி தீவு அரசனா பாபி தேவ் நடிச்சிருக்காப்புல. இந்த 2 பேருக்கும் நடக்கிற சண்டை தாங்க படம் முழுக்க டிராவல் ஆகுது. 2 பேருமே படம் முழுக்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். 2 பேருமே படத்தை தோளில் தாங்கி எடுத்துட்டு போறாங்க. போஸ் வெங்கட் அப்புறம் நட்டி 2 பேருக்குமே செம்ம ரோலுங்க. அவங்களும் நல்லாவே நடிச்சிருக்காங்க. படம் ஃபுல்லா சூர்யா தாங்க. மனுஷன் நடிக்கல, வாழ்ந்திருக்காரு அப்படிதாங்க சொல்லணும். படத்தில் கிராஃபிக்ஸு, மேக்கப்பு, காஸ்டியூம் டிசைனு எல்லாமே செம்மையாக இருக்குங்க. மொத்த யூனிட்டோட உழைப்பு தெரியுது. ஏன்னா காட்டுக்குள்ளே ஒரு படம் எடுத்திருக்காங்க. அங்கே வாழ்கிற மக்களோட காஸ்டியூமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் வேறு லெவல் தான் சொல்லணும். கேமராமேன் பார்த்தீங்கன்னா விஷுவல்ஸ் செம்மையாக காட்டியிருக்காரு. சிஜி செம்மங்க. அந்த யானையாக இருக்கட்டும், அந்த தண்ணி தெரிக்கிறதா இருக்கட்டும், 3Dயில் பார்க்கும்போது எல்லாமே வேறு லெவலில் தான் தெரியுது. எல்லாம் ஓகே, ரம்மியிலேயே மாப்பிள்ள அது மாதிரி தாங்க இருக்கு படம். கதை வழக்கமானது தான். மகதீரா ராம்சரண் நடித்த கதை. அதில் ஹாலிவுட் படம் அப்போகலிப்டோவை மிக்ஸ் பண்ணியிருக்காரு சோடா ஊத்தாம. பாகுபலி ரேஞ்சுக்கு இல்லை 2000 கோடி வரும், 3000 கோடி வரும், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் படத்தில் பில்டப் எதுவுமே இல்லை. அதான் அப்போகலிப்டோவது பார்த்திங்கன்னா இந்த தமிழுக்கு ஏற்றாப்புல கொஞ்சம் மாற்றி எடுத்திருக்காப்புல. சூர்யாவோட உழைப்புக்காக ஒரு ஒன் டைம் எக்ஸ்பீரியன்ஸுக்காக படம் பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு பிடிக்கும். பட் லேடி ஆடியன்ஸ் மற்றவங்களுக்குலாம் அந்த படம் பிடிக்குமான்னு தெரில. மற்றபடி படத்தில் எதுவுமே இல்லைங்க. மியூசிக் தேவிஸ்ரீ பிரசாத் எப்போ திருந்த போகிறான்னு சத்தியமாக தெரில. இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் படத்துக்கு பிஜிஎம் தான் வேறு லெவலில் இருக்கணும். பட் இவர் போட்டிருக்க பிஜிஎம்லாம் சத்தியமாக கேட்க முடியல. சார் சிங்கம் படத்துக்கு பிஜிஎம் போடணும். சிங்கம் படத்துக்காக போட்டுடலாம். சிங்கம் சிங்கம் சிங்கம். சார் கங்குவா படத்துக்கு மியூசிக் போடணும், பிஜிஎம் போடணும், போட்டுடலாம். கங்குவா. இதை தவிர வேறு எப்போ தான் இவர் நல்ல பிஜிஎம் போடுவார்னு சத்தியமாக தெரில எனக்கு. கிளைமேக்ஸில் ட்விஸ்ட்டுங்க. கார்த்திக் கெஸ்ட் ரோல் அப்பியரன்ஸ். அது மட்டும் இல்லை, செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. பாப்போம் செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.